கீசு கீசென்று கீசு கீசென்றெங்கும் ஆனை சாத்தான் கலந்து பேசின பேச்சரவம் கேட்டிலையோ பேய் பெண்ணேயே பேசின பேச்சரவம் கேட்டிலையோ பேய் பெண்ணேயே காசும் பிறப்பும் கலகலப்ப கைப்பேர்த்து காசும் பிறப்பும் கலகலப்ப கைப்பேர்த்து காசும் பிறப்பும் கலகலப்ப கைப்பேர்த்து வாச நரும் கூழல் வாச நரும் கூழல் ஆட்சியர் மத்தினாலே ஓசை படுத்த ஓசை படுத்த ஓசை படுத்த தயிரரவம் கேட்டிலையோ நாயக பெண் பிள்ளாய் நாராயணன் மூர்த்தி நாயக பெண் பிள்ளாய் நாராயணன் மூர்த்தி கேசவனை பாடவும் நீ கேட்டே கிடத்தியோ கேசவனை பாடவும் நீ கேட்டே கிடத்தியோ கேசவனை பாடவும் நீ கேட்டே கிடத்தியோ தேசம் உடையாய் திரவேலோர் எம்பாவாய் ஆண்டாள் அருளிச் செய்த திருப்பாவை அதில் 7வது பாசுரம் என்று கடந்த பாசுரத்தில் தன்னுடைய தோழி பகவான்கிட்ட பக்தி கொண்டிருப்பாள் அப்படிங்கிற ஒரு பெருத்த நம்பிக்கையில் ஆண்டாள் என்ன பண்ணுறா, பகவானுடைய லீலைகள் எல்லாத்தையும் குறிப்பிட்டு மார்கழி நீராடி அவனை அடையறதுக்காக அவரை எழுப்புறா. ஆனால் அந்த தோழி எழுந்திருக்கலை. அதனால் ஆண்டாள் என்ன பண்ணுறா, அவளை பேய் பெண்ணே அப்படின்ட்டு அழைச்சி பொழுது விடிந்து விட்டதற்கு அடையாளமாக அறிகுறியாக நடைபெறும் நிகழ்ச்சிகளை எல்லாம் விவரிக்க ஆரம்பிக்கிறாள். ஆனைச்சாத்தான் அப்படின்ட்டு ஒரு பறவை இருக்குது. அந்த பறவை இனம் என்ன பண்ணுன்னா பகலில் எல்லாம் இறை தேட வெளியே புறப்பட்டு போயிடும். அதனால் அது இறையெல்லாம் தேடி விட்டு வந்த பின்பு தங்களோட இணை அந்த பறவைகள்கிட்ட கொஞ்ச நேரம் கொஞ்சி பேசுமா. அந்த ஆனைச்சாத்தான் அப்படிங்கிறதுல வலியன் பரத்வாஜம் அப்படின்ற பறவை இனங்கள் உண்டு. அந்த பரத்வாஜம் வலியன் எல்லாம் இந்த ஆனைச்சாத்தானுக்கு பெயர்கள். பரத்வாஜ ரிஷி இந்த பறவையோடு வடிவத்தில் பரந்தாமனை வழிபட்டதாக ஒரு ஐதீகம் இருக்குது. அதை குறிப்பிட்டு ஆண்டாள் தன்னுடைய தோழியை ஆனைச்சாத்தான் பறவைகள் தங்களோட பேசிக்கொள்ளும் பெருத்த சப்தமானது உன்னோட காதல வேலையா, அப்படி என்ன உனக்கு தூக்க வேண்டியிருக்கு, பகவானை தரிசிக்க செல்ல முடியாமலும் நல்லவர்களோடு பழக முடியாதபடி பேய்கள் உன்னை உறக்கத்தில் கொண்டு
தன்னை அழித்து கொண்டுள்ளதா? அதனால் உறக்கத்திலிருந்து உன்னால் எழுந்திருக்க முடியலையா அப்படின்ட்டு ஆண்டாள் கேட்டுட்டு இருக்கும்போதே காற்றுல மலர்கள் வழியாக நல்ல நறுமணம் வந்துட்டுருக்கு. அப்போது அந்த குறிப்பால் அதை உணர்றா. எப்படி உணர்றான்னா, அந்த நறுமணம் எங்கேருந்து வர்றது அப்படிங்கிறத அவள் புரிஞ்சுன்றா. எப்படின்னா, அடுத்த பக்கத்தில் என்ன பண்ணுறாங்க, பொழுது விடிஞ்சதுமே கோபிகை பெண்கள்லாம் இருக்காங்க இல்லையா, அவங்கள்லாம் தங்களோட கூந்தல் அதில் சூடி இருக்கிற மலர்கள், அந்த மலர்களை அசைந்து கொடுக்கும்படியாக காற்றில் மனம் பரப்பின்றிருக்கான். அவர்களுடைய மத்து, இந்த தயிர் கடையிற மத்து இருக்கு இல்லையா, அந்த மத்தை வச்சு தயிர் கடையிற சப்தம் உனக்கு கேட்கலையா? அப்படி சப்தம் கேட்காத அளவுக்கு அவள் கடையும் போது அவளுடைய வளையல்கள், காதில் அணிந்திருக்கிற வளையல்கள், அது மட்டும் இல்லாமல் உடம்பில் அவர்கள் அணிந்திருக்கும் அணிகலன்கள், இது எல்லாமே அந்த இது மத்து கடையும் போது ஏற்படும் அந்த அசைவுகளினால கிடைக்கக்கூடிய சப்தம், அந்த சத்தம் கூடவா உனக்கு காதில் வேலை? அப்படி என்ன உனக்கு தூக்கம் அப்படின்ட்டு கேட்குறா. சரி, இப்படி கேட்டு கூட அந்த பெண் எந்திருக்கிறதா தயாராக இல்லை போல் இருக்கு. அப்போது தான் ஆண்டாளுக்கு மற்றொரு எண்ணம் வருகிறது. என்னென்னா, ஆண்டாளுக்கு அந்த பொண்ணு எஜமானினா எஜமானி நினச்சின்றாதீங்க. எஜமானிக்கு இன்னொரு அர்த்தம் என்னென்னா, பகவத் பக்தியில் மேலானவள் அப்படின்ற அர்த்தம். அப்போது அவள் என்ன சொல்கிறான்னா, பக்தியில் மேலானவளாக நீ இருக்கும்போதே நீ இப்படி தூங்கினா நாங்கள் என்ன பண்ணுறது? நீ பெரிய அந்தஸ்தில் இருக்க, அதனால் நீ உன்னை அண்டியவர்களிடமும் இப்படி பாராமுகமாக நீ இருப்பது சரியா? நானும் எத்தனையோ சொல்லி சொல்லி பார்க்குறேன், நீ இன்னும் எந்திருக்காமல் இருக்கியே, தயவுசெய்து எந்திருந்து எங்களோட வா, நீ இப்படி பண்ணுறது நியாயமாக இல்லை அப்படின்ட்டு சொல்கிறா. இப்போது எங்களை போல பெண்களுக்கெல்லாம் நீ தலைவியாக இருக்க, அப்படி இருக்கும்போது நீ விரைந்து எழுந்து வர வேண்டாமா அப்படின்ட்டு கேட்குறா. இந்த புனிதமான மார்கழி மாத அதிகாலையில் நீராடி பகவானுடைய அவதாரமாக வடமதுரையிலிருந்து பிறந்து கோகுலத்தில் வளர்ந்து வரும் ஸ்ரீகிருஷ்ணனை நாம் வழிபடலாம். அவன் எப்படிப்பட்டவன்கிறது உனக்கு தெரியுமா? துஷ்ட நிகிரகம் செய்து சிஷ்ட பரிபாலனத்துக்காக அவன் அவதரித்தவன். அவனுக்கு வழங்கும் எத்தனையோ திருப்பெயர்களில் கேசவன் அப்படிங்கிறது ஒரு பெயர். அந்த கேசவனை நாங்கள் பாடுவதை கேட்ட பிறகும் நீ தூங்கி கொண்டு இருக்கலாமா என்று கேட்கிறாள். கேசி என்ற அரக்கனை கொன்றதற்காகத்தான் கண்ணனுக்கு கேசவன் அப்படிங்கிற பெயர் கிடைச்சது. அப்படிப்பட்ட கேசவனின் புகழை நாங்கள் பாடப்போகிறோம். எனவே நீ ஒளி பிரகாசிக்கும் அழகிய முகத்தை வைத்திருக்கிறாயே, எழுந்திருந்து வா அப்படின்ட்டு கூப்பிடுறா ஆண்டாள். எப்போதுமே தங்களை ஒருத்தர் புகழும் போது அவளுக்கு ஒரு ஊக்கம் வந்துடும். ஒளிபடைத்த முகம் அப்படின்ட்டு சொன்ன உடனே அந்த பெண்ணுக்கு என்ன ஆகுதுன்னா, ஒரு ஊக்கம், தன் ஊக்கம் ஓடி வருது. உடனே என்ன பண்ணுறா, அந்த பெண் மகிழ்ச்சி அடைகிறா. இனியும் ஆண்டாளை நாம் காக்க வைக்கக்கூடாது அப்படிங்கிற எண்ணத்தில் தூக்கத்திலிருந்து எழுந்திருக்கிறாள். அவளோடு சேர்ந்து அடுத்த வீட்டில் இருக்கிற பெண்களையும் எழுப்பச் செல்கிறார்கள்.